நேற்றைக்கு நாம் தியானித்த அதே வசனம் ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஆமென். ஆண்டவர் நேற்றைய தினத்தில் நான் பிரசங்கம் பண்ண ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிராம் என்கிற அந்த மனிதனுக்கு தரிசனமாகி, ஏன் ஆண்டவர் தரிசனமாகிறார்? ஏன் ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனமாக வேண்டும்? ஏன் ஒரு மனிதனுக்கு தேவன் வெளிப்பட்டு தம்மை சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும்? யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் யெகோவா என்னும் என்னுடைய நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தால் நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கை ஏன் தரிசனமானார்? அதுதான் இந்த நாட்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஏன் தரிசனமானார்? ஒரு பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அந்த சராசரத்தை உண்டாக்கினவர், எல் ஷடாய். எல் என்றால் தேவன், ஷடாய் என்றால் மலை. ஆமென். தாயை போன்ற மார்பகங்கள் அணைத்துக் கொள்ளுகிறவர் என்ன சொன்ன. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் இது ஆண்டவர் தான் ஜெபத்தில் இந்த வார்த்தையை தராருங்க. அந்த வார்த்தையை பேசும்பொழுது ஒரு பவர் ஆஃப் காடை நான் பார்க்கிறேன். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லும் பொழுதே ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஆமென். அவர் சாதாரணமான ஒரு வல்லமையுள்ள தேவன் அல்ல, வல்லமையுள்ள தேவன் அல்ல. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா, ஐசாயா சாப்டர் 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் God is almighty God. அவர் பிறக்கும் போதே அவருக்கு சொல்லப்படுகிறது வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாங்க, அந்த எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், இல்லாத வைகளை இருக்கின்றதாய் வரவழை திடுவீர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று. அப்ப வல்லமை உள்ள தேவன் வருவாரனா, மகிமை உள்ள தேவன் வருவாரனா, என்ன நடக்கும்? ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, யாக்கோபுக்கு ஈசாக்குக்கு அவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறார். அப்ப முற்பிதாக்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தை என்ன? முற்பிதாக்களுக்கு அவர் தந்த வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டா, எல் ஷடாய். ஆமென். இன்னைக்கு நமக்கு அதே வார்த்தை தான் தர்றார், நான் உனக்கு சர்வ வல்லமை இருக்கிறேன். அப்ப நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னேன்? சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்ததுக்கு என்ன அடையாளம்? உடன்படிக்கையின் தேவன் அவர். அல்லேலூயா. the covenant God. இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, I will make my covenant. ஆமென். நான் உடன்படிக்கையை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நேத்து சொன்ன நம்முடைய தேவன் யாருன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் தரிசனமாகிறாருன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் நமக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறாருன்னா, உடன்படிக்கை பண்ணுவதற்காக, உனக்கும் எனக்கும் நடுவாக. அந்த செய்தியை கண்டினியூ பண்றேன்னு சொன்ன. ஆமென். உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். God is covenant God. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை, எவ்வளவு பெரிய தேவன். அதுல ஒரு வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு படிக்க உற்சாகப்படுத்த விரும்புறேன். ஆதியாகமம் 17:7, Genesis 17:7, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கும், எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும்
தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கிற ஃபவுண்டேஷன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுதா? உனக்கும் எனக்கும்பா பார்ட்னர்ஷிப் கூப்பிடுறாரு. ஆமாங்க. ஆனா நமக்கு எந்த செலவுமே இல்லை. நேற்று சொன்னேன் நான், பார்ட்னர்ஷிப்னா 50-50%. நான் 50 நீங்க 50, நான் 10 லட்சம் நீ 10 லட்சம், நான் ஒரு கோடி நீ ஒரு கோடி. அல்லேலூயா. நம்மளாம் கோடியில் பேசிட்டு இருக்கிறோம், தெரு கோடி தான் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நிச்சயமா தருவாருங்க. வானத்தை திறப்பாருங்க. அல்லேலூயா. வானங்கள் திறக்கப்படும். ஆமென். சில பேர் பாருங்க கையை உயர்த்தல பாருங்க. அல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, அவர் வானத்தை திறக்க வல்லமை உள்ளார். ஆனா வாங்க தான் நமக்கு பலன் இல்லை. நமக்கு தான் அந்த பலன் இல்லாம இவன் பார்ட்னர்ஷிப் வாப்பா. என்ன பார்ட்னர்ஷிப்? நீ ஒன்னும் செய்ய வேணாம். வல்லமை என்னது, அபிஷேகம் என்னுடையது, மகிமை என்னுடையது. அதை உன் மேல நான் வைத்து உன்னை பயன்படுத்த விரும்புறேன். அதுக்கு ஒரு உடன்படிக்கை நான் எழுப்புறேன். ஆல் திங்ஸ் ஃபார் மீ, எல்லாம் என்னுடையது. ஆமென். இளைய குமாரன் மூத்த குமாரனை பார்த்து லூக்கா 17 சொல்றாரு, எனக்கு உண்டானது எல்லாம் உனக்குரிய. உள்ள வாப்பா, கவனன் பாப்பா, உள்ள வாப்பா. மூத்த குமாரனை பார்த்து கேக்குற, உள்ளவா உள்ளவா உள்ளவா. இவன் கேக்குற, ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல. ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தா என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா செலிப்ரேட் பண்ண, நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இருப்பேன். ஆனா நீர் உங்களுடைய இளைய குமாரனுக்கு விருந்து வச்சிருக்கீங்க, பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, பெரிய தடபுடலா சாப்பாடு நடக்குது. உங்க பணத்தை செலவழித்தவன் நானும் உம்மோடு கூட இருந்தேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கொடுக்கல. நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இதுதாங்க. பக்கத்தில் பார்த்து, ஏன் சின்ன ஆட்டுக்குட்டியை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் சொல்றாரு, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்குரியதுப்பா, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ண விரும்புறேன். கம் இன் மை ஃபாதர் ஹவுஸ். அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ள வாப்பா, வீட்டுக்குள்ள வாப்பா. உனக்கும் எனக்கும் நடுவாக, மிஸ்பாக்கும் சேனுக்கும் நடுவாக, எங்கெல்லாம் அந்த நடுவாக வருது அங்கெல்லாம் அவருக்கு ஒரு நாமம் உண்டாகிறது. எபினேசர் என்று அழைக்கப்படுகிறார். ஹalleluya. இன்றைக்கு நமக்கு நடுவாக, நேற்றுக்கு இந்த வார்த்தையை பேசும் பொழுது அவர் நடுவில் வந்து நிற்கிறார். ஹalleluya. அவர் நடுவாக நிற்கிறார். He is almighty God. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டே இருக்கிறார்கள், சிவந்த சமுத்திரத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடல் ரெண்டாய் பிளக்கிறது. ஆமென். இப்ப பார்வன் துரத்தி கொண்டே வரா. பார்வனுடைய வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது, ரதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கும் வல்லமை, பார்வனுடைய வல்லமைக்கும் நடுவாக என் ஆண்டவர் வந்து நிற்க ஆரம்பித்தார். Because the covenant of God. இன்றைக்கு நடுவாக, உன் நடுவிலே ஹalleluya உடன்படிக்கை எழுப்புவதற்காக God created a new covenant for you, my dear beloved of God. அவர் உடன்படிக்கை பண்ணிட்டா, அவர் உடன்படிக்கை பண்ணிட்டா. மாறாதவ, வாக்கு மாறாதவ, உடன்படிக்கையிலே பெசகாதவ. அவர் தாவீதுக்கு பொய் சொல்லுவது இல்லை. எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்படிதான் ஆவியானவர் வந்து இடைப்படுறத பிரசங்கத்தை முடிக்க முடியறதில்ல. நம்முடைய தேவன் I will make my covenant of God. ஒரு வார்த்தையை சொன்னால் வல்லமை வெளிப்பட்ட போதையா, அதுல அற்புதம் நடக்கும், அதுல சுகம் நடக்கும். இன்னைக்கு உனக்கு நடுவாக சொல்லுங்க, எனக்கு நடுவாக, எனக்கு நடுவாக, எனக்கு நடுவாக யாக்கோபு போயிட்டே இருக்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது பின்னாடி லாபான் துரத்திட்டே வரான். எல்லாம் இந்த பார்வோன் மாதிரி தான் இந்த லாபான் பின்னாடியே வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டா சொல்றான், ஏன் என்ன துரத்துற, ஏன் என்ன துரத்திட்டே இருக்கிற? 20 வருஷம் வேலை செஞ்சேன், 20 வருஷம் உனக்காக பாடுகள் அனுபவிச்ச, 20 ஆண்டுகள் உன் தேவையை சந்திச்ச, என்ன ஏன் துரத்துற, என்ன ஏன் துரத்துற? அப்படி ஏதாவது வல்லமை துரத்திட்டே இருக்குதா? ஏதாவது கிரிகள் துரத்தி கொண்டே இருக்கிறதா? ஏதாவது பொல்லாத வல்லமை உன் வீட்டை துரத்திட்டே இருக்குதா? செய்வனை மந்திர கட்டுகள் துரத்தி கொண்டே இருக்குதா? இன்றைக்கு உனக்கு நடுவாக ஒருவர் இறங்கி வந்து நின்று உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். ஹalleluya, ஹalleluya. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உன் வஸ்திரத்தை கூட தொட முடியாது, உன் வஸ்திரத்தை கூட தொட முடியாது. அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை கூட தொட முடியாது.
வஸ்திரத்தை தொட முடியாதுயா. தொட முடியும். வஸ்திரத்தை தொட்டு சொல்லு, இந்த வல்லமை என் வஸ்திரத்தை தொட முடியாது. ஏன்னா எனக்கு நடுவாக ஒருவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு பேர் என்ன? அக்கினி சமமா இறங்கி வந்து நிற்கிறாரு. ஓ, மேக சமமா இறங்கி வந்து நிற்கிறாரு. ஏய், என் வஸ்திரத்தோட தொட முடியாதையா. இங்க ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு மகிமை புறப்பட்டு வருகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக சேனை இறங்கி கொண்டிருக்கிறது உன் வீட்டுக்குள்ளே. Oh, glory, glory, glory. வல்லமை உண்டாவதாக, வல்லமை உண்டாவதாக. நடுவாக, நடுவாக, in my center of my life, என் நடுவாக, என் நடுவாக ஒருவர் உடன்படிக்கை எழுப்புகிறார். ஓ ராகாட்டாரா, ஒரு உடன்படிக்கை எழுப்புகிறார். உடன்படிக்கை எழுப்புகிறார். தகப்பனே, ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். தேவ சபையே, தேவன் எழுந்தருளி இருக்கிறார் ஐயா. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்துட்டார் ஐயா. அவருடைய வல்லமை எழும்பி இருக்கிறது. பரலோக சிங்காசனம் எழும்பி இருக்கிறது. இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். ராமாஷாதா. இந்த நேரத்தில் நான் என் ஹார்ட்ல என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. because heavens are open, heavens are open, heavens are open, heavens are open. ஒரு நிமிஷம் உங்க தேவையை, உங்க தேவை அப்பா கிட்ட சொல்லுங்க. உங்க எதிர்பார்ப்பு அப்பா கிட்ட சொல்லுங்க. உங்க காரியத்தை அப்பா கிட்ட சொல்லுங்க. இப்போ heavens are open right now, oh God. Rema kata. வீடுகளுக்குள்ள heavens are open, heavens are open. வான திறக்கப்படுத. தீர்க்க தரிசனமா சொல்றேன். தீர்க்க தரிசனம் டிக்ளேர் பண்றேன். ஆன்லைன்ல இருக்கிற தேவ சபையே, உன்னை கர்த்தர் அழைத்து வந்த காரணமே, இன்றைக்கு உனக்கு நடுவாக அவர் இறங்கி வருகிறார். உன் வீட்டுக்கு நடுவாக, உன் பிரச்சனைக்கு நடுவாக, உன்னுடைய தேவைக்கு நடுவாக என் ஆண்டவர் உடன்படிக்கையோடு இறங்கி வருகிறார். உடன்படிக்கையோடு இறங்கி வருகிறார். நீ இப்ப கையை உயர்த்தி ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நீ கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ரஹந்தரே ஷேகெடரே மஹந்தரா விலகாத பிரியா உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya. கையை உயர்த்துங்க. Thank you, Holy Spirit of God. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen.
பரலோக கவனம் ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. வானங்கள் திறக்கப்படுகிறதாய். வானங்கள் கொள்ளாதவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் நடுவாக ஒரு அக்கினி சம இறங்கி வந்து நின்றது. எது வரைக்கும்? அவங்க கடந்து போகிற வரைக்கும், கடந்து போகிற வரைக்கும் நடுவாக. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நடுவாக. எது வரைக்கும் ஆண்டவர் எங்க நடுவில் வந்து உடன்படிக்கை பண்ணுவீங்க? எது வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுவீங்க? எது வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க பலப்படுத்துவீங்க? The everlasting covenant. They are the generation for an everlasting covenant of God. இன்னைக்கு இல்ல, everlasting. 17:7 everlasting. எதுவரைக்கும் ஆண்டவரே நீ கடந்து போகிற வரைக்கும் நான் உன் நடுவாகவே இருப்பேன்பா. அதாவது தாவீது சொல்றார், விக்கிரகங்கள் கடந்து போகிற வரைக்கும் உம்முடைய செட்டையின் நிழலிலே எங்களை வைத்திருப்பீராக. எது வரைக்கும் எங்களை நீங்க மறைத்து வைத்திரு? எது வரைக்கும் எங்க நடுவில் நிற்பீங்க ஆண்டவரே? எது வரைக்கும் எங்க நடுவுக்கு உடன்படிக்கை பண்ணுவீங்க ஆண்டவரே? அப்படின்னா விக்கிரகங்கள் கடந்து போகிற வரைக்கும் உங்க நடுவில் நான் நின்று கொண்டே இருப்பேன். நிலையங்கி தரித்தவராகவே இருப்பேன். நிலையங்கி தரித்தவராக இருப்பேன். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு முன்பாக நடுவாக அந்த உடன்படிக்கை எழுப்புகிறார். அல்லேலூயா. I will make covenant. அந்த 1வது வசனம் அப்படிதான் இருக்குது. make covenant. அல்லேலூயா. நான் எழுப்புகிற அந்த உடன்படிக்கை எழுப்புகிறேன். நடுவாக நின்று உனக்கும் எனக்கும் நடுவாக. என்ன மாத்திரம் இல்லைங்க, என் ஜெனரேஷனுக்கு சொல்றாரு. ஆமே, தலைமுறையாக அடுத்த ஜெனரேஷன். ஆண்டவர் யார் தெரியுமா? இப்ப இருக்கிற திட்டத்தை அல்ல, தலைமுறை தாங்குகிற அந்த திட்டத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு பாட்டு கூட இருக்குது, தலைமுறை தாங்குகிற திட்டங்களை தந்தீர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எனக்கிட்ட வந்து, சுரேஷ் பீட்டர் உனக்கு மாத்திரம் ஒரு திட்டத்தை தரேன். உனக்கு மாத்திரம், உனக்கு எனக்கு இல்ல, எனக்கு அவருக்கு மட்டும் இல்ல, என் தலைமுறைக்கே ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. எது வரைக்கும் நடுவில் இருப்பீங்க ஆண்டவரே? ஏய், நீ சமுத்திரத்தை கடந்து அந்த கரைக்கு மேல நீ போய் நீ சேர வரைக்கும் உனக்கும் பார்வோனுக்கு நடுவா நான் கூடவே வருவேன். நான் கூடவே நிற்பேன். உன் தலைமுறை ஒன்றும் பிசகாம இந்த சமுத்திரத்தை நீ கடந்து போவ. யாருக்கோ தீர்க்க தரிசனமை வருகிறது. இந்த சமுத்திரத்தை நீ கடந்து போகிறாய். Pass over the sea, pass over the Red Sea. சமுத்திரத்தை கடக்கிற வல்லமை உள்ள தேவன் உன் நடுவிலே வருகிறார். நீ கடந்து போகிறாய். கடக்க பண்ணுகிற ஒரு வல்லமையை இப்போது நான் காண்கிறேன். Receive in Jesus name. Oh glory. சிலரை கடக்க வைக்க போகிறார். சமுத்திரத்தை கடக்க வைக்க போகிறார். பாதியில நிக்கிற ஆண்டவரே, கடக்க முடியல. இந்த பக்கம் திரும்பினா பார்வோன் வல்லமை, இந்த பக்கம் திரும்பினா சமுத்திரம். ஆண்டவர் எப்படி கடக்க போற? நீ கடந்து போ. உன் நடுவில் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். Oh glory to God. glory. எனக்கு தெரியல, ஆனா something special, something tonight. இந்த இரவு ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னை கடக்க வைக்க தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை கடந்து போக வைக்க தான் சர்வ வல்லமையுள்ள தேவனை உன் மத்தியிலே எழும்பி இருக்கிறேன். அதற்காகவே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். Thank you அப்பா. Thank you daddy. சிலரை கையை பிடிச்சு சமுத்திரத்தில் நடந்து கூட்டிக்கொண்டு போகிறார். அப்படி ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ப்ராஃபெட்டிக்கலா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆன்லைன்ல பார்க்கிற தேவ சபையே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நதி கடக்க முடியாத ஆழம். இந்த ஆழத்துல முழுக போறனே, இந்த கடல்ல முழுக போறனே. இல்லப்பா, உனக்கு நடுவாக, உன்னுடைய சத்துருவுக்கு நடுவாக வல்லமை
வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இறங்கி வந்து நிற்க போகிறார் உனக்கும் தேவனுக்கும் நடுவாக. ஓ ஜீசஸ் அப்பா, ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஆவியானவரே. விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே, அந்த மேகம் அப்படியே இறங்கி வருது. இப்போ ஒரு கிளவுட், ஒரு கிளவுட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஒரு 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 மேகம் இங்க வந்து இறங்கி நிக்குது. என்ன சொல்றீங்க? உன்னையும் காணுமே, மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. ஓ ஐ ஓப்பனை, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணு வருமானா எனக்கு முன்பாய் வந்து நிற்கிற மேகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அக்னி சமம் மேக சமம். இவன் பார்த்துட்டே தெரியல, ஆனா நின்னுச்சு, நின்னுச்சு. ஆமே நின்னுச்சு. நீ கடந்து தீர்க்கிற வரைக்கும், விக்கடங்கள் கடந்து போகிற வரைக்கும், ஓ உன்னதமான செட்டையின் நிழலிலே உன்னை வைக்கதான் உடன்படிக்க, உன்னை வைக்கதான் உடன்படிக்க. அதுக்குதான் உன் நடுவில் நான் வரேன், அதுக்குதான் உன் நடுவில் நான் வரேன், அதுக்குதான் உன் நடுவில் நான் வரேன்பா. அல்லேலூயா. அதுக்குதான் உன் நடுவில் வந்து நிக்கிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16, 17 படிச்சீங்கன்னா, Genesis chapter 13 verse 16, 17. உன் சந்ததியை பூமியின் தூளை போலவோ பெருக பண்ணுவேன். என்ன கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். தேசத்தின் நீளம் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார், தருவேன் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளை, ஆண்டவர் ஏன் உடன்படிக்கை பண்றாருன்னா, உன்னை மட்டும் இல்ல, உன் சந்ததியை நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். உன்னை மாத்திரம் இல்ல, உன்னை மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. உன்னை மாத்திரம் இல்ல, அல்லேலூயா, உன்னை மாத்திரம் இல்ல. இன்றைக்கு உன் சந்ததி மேல கர்த்தருடைய வல்லமை, உன் வீட்டின் மேல கர்த்தருடைய வல்லமை, உன் பாதை மேல கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தவர் அவர். ஆமென். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தவர். அல்லேலூயா. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயரங்கள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. இந்த மேன்மையெல்லாம் வந்துருச்சு, ஆனா அவர் தான் உயர்த்தணும், அவர் தான் உயர்த்த. நல்ல பாட்டு, ஆனா அதுல மெஜாரிட்டி ஆண்டவரே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கும் அந்த திட்டத்தை அவர் தான் தந்தார். தேவைக்கா உமை நோக்கி பார்த்து தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி, இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயரங்கள் எல்லாம் நீரீந்தும் தயவு. உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயரங்கள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை மாத்திரம் என் வாழ்க்கை. அம்மா ஒரே வசனத்தை காட்டி முடிக்க விரும்புகிறேன், ஒரு வசனத்தை காட்டி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22:17, Genesis 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை
வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என்ன கவனட் இது, என்ன உடன்படிக்கைன்னா, நான் உன்னை ஆசீர்வதி, அதுக்கு தான் வந்தேன் உங்ககிட்ட உன் நடுவா. நான் ஏன் வந்தேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை, பிள்ளையை இல்லாத நேரத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படிப்பா? சர்வ வல்லமை உள்ளவர், எல் ஷடாய். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am almighty God. ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, என் சந்ததி ஆசீர்வதிக்க போறீங்க. ஆண்டவரே, கடற்கரை மணலை போல உன்னை நான் பெருக வைக்க போறேன். இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, முடியுமா? கடற்கரை மண்ணை போய் என்ன முடியுமாங்க? ஒரு கையில் எடுத்து அந்த மண்ணை எண்ண முடியாது. ஒரு கையில ஒரு உள்ள கை மண்ணை எடுத்து அந்த மண்ணை ஒரு நாள் முழுது எண்ண முடியாது. ஆனா அந்த ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இந்த மணல் எப்படி இருக்குதோ அப்படி உன் சந்ததியை நான் பெருக பண்ணி, அல்லேலூயா, சந்ததியை நான் பெருக பண்ணி அப்படி பெருகும். ஆபிரகாமுக்கு இது பிலீவ் பண்ணவே முடியல. அந்த சொல்லப்பட்ட நேரத்தில் பிள்ளை இல்லை, ஆனா நம்ம ஏதும் இல்லாதது அப்படியே நம்பிக்கையா பார்க்கிறோம். ரோமர் 4:18 சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்பதை நம்ப ஏதுவில்லாதிருந்தோம் நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருக்கிறா. ஏன்னா நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்க்கிறான். எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, நீர் சொன்ன வார்த்தையை, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு, என்ன வார்த்தை? உடன்படிக்கை பண்ணிட்டீங்களே ஆண்டவரே, உடன்படிக்கை பண்ணிட்டீங்களே. அந்த சந்ததியை பெருகப்படுறது மட்டும் இல்ல, கீழே முடிக்கும் போது, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை, எதை? இல்ல, உன் சத்துருக்களின் வாசல்களை, இந்த 6வது நாள் சத்துருவின் வாசல்கள் உன்னுடையதாய் மாறுவதாக. Because of covenant of God, சத்துருக்களின் வாசல்கள், நீ சொல்லு, இனி சத்துரு என் வாசலை சுதந்தரிப்பது இல்லை, என்னுடைய எல்லையை சுதந்தரிப்பது இல்லை, என் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது இல்லை. Because of the word of God, தங்கள் சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்துரிய வல்லமையை, சத்துரிய அதிகாரங்களை, சத்துரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதில்லை. எப்படி? அந்த உடன்படிக்கை, அவருக்கு பேரு உடன்படிக்கையின் தேவன். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் அவர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லி முடிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள நடுவாக ஏன் வந்தார்னா, சத்துருக்களை மிதித்து போடுவதற்காக, சத்துருவின் எல்லையை நொறுக்குவதற்காக, சத்துருவின் கொக்கரிப்புகள் அடங்குகிற நாளாக. அல்லேலூயா. டுடே டுநைட் அந்தகார வல்லமை அடங்குகிற நாளாக. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சத்துருவின் எல்லையை நான் சுதந்தரிக்க போறேன், சத்துருவின் எல்லையை நான் மிதிக்க போறேன், அதை சுதந்தரித்துக் கொள்ள போறேன். ஆமென். அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். இத்தனை ஆண்டுகள் சத்துருவினை மேற்கொண்டு கொண்டே இருந்தது. சத்துடைய தாக்கங்கள், சத்துடைய வல்லமைகள் வீட்டின் மேல் இருந்த பிள்ளை மேல் இருந்துச்சு. என் எல்லைகள் அது. இப்ப சொல்றே, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்க போறப்பா, சத்துருடைய கிரியைகளை அழிக்க போறப்பா. அது உன் எல்லையா? அது உன்னுடையதா? அது உனக்குரியதா? இவ்வளவு நாள் அவன் கையில வச்சிருக்கிறான், அவன் கையில ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ற. தாவீதை கேட்ட தாவீது சொல்றார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? எண்ணெயை ஊத்துறதுக்கு முன்னாடி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் எண்ணெயை ஊத்தி, ஓ என் பாத்திரத்தை நிரம்ப வைக்கிறாரு. என் பாத்திரத்தை நிரப்புறதுக்கு முன்னாடியே, எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றுவதற்கு முன்னாடியே, என் தலையை நனைப்பதற்கு முன்னாடியே, சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. இன்றைக்கு சத்துருவுக்கு முன்பாக, ஓ your tables are ready. அல்லேலூயா. சங்கீதம் 23:4 அதுதான், 5வது வசனம் அதுதான். ஏய்,
சத்துருக்கு முன்னாடி உனக்கு டேபிள் எழுப்புற. ஆமென். அவன் பார்த்துட்டே இருப்பான், அவன் பார்த்துட்டே இருப்பான். சகோதரர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது யோசேப்பு மேலே வர்றாரு. அல்லேலூயா. சகோதரர் கண்களுக்கு முன்பாக அப்படியே உயரங்களுக்கு கொண்டு போகப்படுகிறார். சத்துருக்கு முன்னாடியே உன் தலையை உயர்த்த போறாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் என்ன செய்ய போகுது? நிரம்பி 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 வழிய போகிறது. நிரம்பி 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 வழிய போகிறது. நிரம்பி வழிய போகிறது. ஆனா பியூட்டி என்னன்னா, நிரப்பறதுக்கு முன்னாடியே சத்துருக்கு முன்னாடின்ட்டார். அல்லேலூயா. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தாம உனக்கு செய்கிறேன், ஒரு பந்தி ரெடி பண்ணி தான் உனக்கு செய்கிறேன். எல்லாம் எழுமி நிற்கலாமா? ஒரு பந்தி ரெடி பண்ணிட்டு தான் உனக்கு நான் காரியத்தை செய்கிறேன். ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தான் உனக்கு நான் செய்கிறேன். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடுவாக, சேனுக்கும் மிஸ்பாக்கும் நடுவாக, யாக்கோபுக்கும் லாபானுக்கும் நடுவாக கர்த்தர் சாட்சியை வருகிறார். யாக்கோபுக்கும் லாபான் சொல்லி, உனக்கும் எனக்கு நடுவா கர்த்தர் இறங்கி வருவார். லாபான் மாமனார் உனக்கு எனக்கு நடுவா வந்து நிற்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் நடுவா. எனக்கு இந்த மெசேஜ் தான் அப்படியே முடிக்க விரும்புகிறேன். இந்த மெசேஜ் தான். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் நடுவாக வந்து நிற்கிறார். தேவ சபை யாக்கோபுக்கும் லாபானுக்கும் நடுவாக கர்த்தர் சாட்சியிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைக்கும் நடுவாக அக்கினி ஸ்தம்பம் வந்து இறங்கி வந்து நிற்கிறது. அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வந்து நிற்கிறது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை தேவன் இறங்கி வருகிறார். உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அவர் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவாரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவாரே. மறவாமல் இயேசு கையை உயர்த்தி நிறைவேற்றி முடிப்பவாரே. நீ நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. இயேசையா பண்ணின உந்தன் வாக்குகளை நினைப்பவாரே. கையை உயர்த்துங்க. நினைப்பவாரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவாரே. மறவாமல் நினைப்பவாரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவாரே. ஒரே வார்த்தை சொல்ல போறோம். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ இயேசையா. கைவிட மாட்டீ. கையை தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கிய அதை முடிக்க போறாரு, முடிக்க போறாரு. சத்துருவின் தேசங்களை சுதரிக்கிற வல்லமை தேவ பிள்ளைகள் மேல் நடுவாக உன் தேவைகள் எல்லாம், உன் காரியம் எல்லாம் மாறுதலாம் முடியுது. கொண்டு நிறைவே. எல்லாரும் கையை உயர்த்துங்க. மறவாமல் பாரே
ஏசையா ஏசையா நினைப்பவரே ஏசையா மறவாமல் நினைப்பவரே. ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புறேன். சந்தோஷம் ஜனங்கள் போவார்களாக, பலத்தோடு போவார்களாக, அற்புதங்களை சுமந்து கொண்டு போவார்களாக. இன்றைக்கு சத்துருவின் எல்லைகளை இயேசுவின் நாமத்திலே சுதந்தரிக்கிறோம். அந்த எல்லைகளை கர்த்தர் எங்களுடையதாக, அந்த பலனை, அந்த சுகத்தை எங்கள் அவயங்கள் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே. அந்த சத்துரு பிடித்து வைத்திருந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இப்பொழுது சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் எங்கள் எல்லைகளை மடங்கடிக்கப்படுவானாக, கீழே தள்ளுண்டு போவானாக, சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போவானாக. எங்கள் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். உடன்படிக்கைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறவாமல் நினைப்பவரே ஏசையா. ஆண்டவரே, மறக்காம நிறைவேற்றி அனுப்புங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த மறவாதே. ஆமென். மறவாம இந்த பிரசனத்துல இவ்வளவு கொஞ்சம் டீ எல்லாருக்கும் அப்படியே சுமந்துட்டே போங்க. ஆன்லைன் இருக்கிற பிள்ளைகள் என்கரேஜ் பண்றேன். எவ்ரிடே 6 o'clock இந்த ஆராதனையில ஜெபத்துல தொடர் ஜெபங்களை ஜாயின் இணைந்து கொள்ளுங்க, ஜாயின் பண்ணுங்க. குடும்பங்களை ஜாயின் பண்ண வைங்க. உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், பலவீனமாக இருக்கிறவங்க, தேவைகளோடு இருக்கிறவங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்க, மரண கட்டுகள் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்களுக்கு நினைவில் வரவங்களுக்கெல்லாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணி எவ்ரிடே ஈவினிங் ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்றேன், பிரசனம் விடுதலை செஞ்சிரும். பிரசனம் அற்புதங்களை கொண்டு வந்துரும். தேவ வசனம் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்துரும். சோ எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் எவ்ரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கனெக்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தைரியமா சொல்லி அனுப்புறேன். காரியம் வாய்க்க பண்ணுகிற நாமத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதே இந்த 7வது நாள் சர்வ வல்லமை உள்ளவர், அதே வார்த்தையில் நம்ம நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆராதனை கூட போகிறோம். ஆக எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you all. God bless you all.